தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் அரசு கல்வித்துறையில் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணம் கிடையாது, நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். பட் இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஆரம்ப சம்பளம் அப்படின்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 35,400 தான் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கும் கிடைக்கும். பிகாஸ் இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆர்டினரி போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்ப முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் தபால் மூலிமா மட்டும் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மே 2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 13ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 38 மாவட்ட மக்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளுக்கும் வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணாதீங்க. இந்த இடத்துல உங்களுடைய அம்மா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் மொபைல் நம்பர், உங்களுடைய ப்ரைமரி மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இமெயில் அட்ரஸ் அதை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி அவங்க கொடுத்த ஃபார்மெட்லேயே DD/MM/YYY அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஜெண்டர், மேல் ஃபீமேல் அதர்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, இப்படியே லைனாக 1 2 3 இப்போ நான் அதையும் என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிங்க, எந்த இன்ஸ்டிடியூஷனில் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா டு ரீட், டு ஸ்பீக், டு ரைட் மூணுமே எனக்கு தெரியும். ஸோ 3வே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ மலையாளம் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், இப்போ எனக்கு பேச மட்டும்தான் தெரியும் அப்படின்னா பேசுகிறதுக்கு மட்டும் டிக் பண்ணுங்கள், மிச்சம் இருக்கிறத விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸுமே உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதில் பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும்னா எல்லாத்தையுமே பண்ணுங்கள். இல்லை இது பேச மட்டும்தான் தெரியும்னா அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு சூட்டபுளாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படிங்கிறது சின்னதாக நீங்கள் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது எழுதணும், அதை எழுதிக்கோங்க. அண்ட் தென் எனி அதர் இன்ஃபர்மேஷன் யூ விஷ் டு ஆட், வேறு ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை இந்த காலத்தில் கிளியராக என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் டிக்ளரேஷன் உறுதிமொழி என்ன அப்படிங்கிறத இது ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். என்றைக்குமே டிக்ளரேஷன் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அண்ட் தென் இந்த இடத்துல கீழே உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் டேட், இது இரண்டையும் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் பத்தலை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை படித்தது நிறையா இருக்குது, பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷீட்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுங்க, அது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு அனுப்புங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் எல்லாமே நீங்கள் அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த 13/5/2024 கால்குலேட் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கம்மியும் ஆகலாம், இல்லை அதிகமும் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லாத்தையுமே நாங்கள் கூப்பிட மாட்டோம். ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸை மட்டும்தான் இன்டர்வியூ அண்ட் டெஸ்ட், இன்டர்வியூ இல்லைன்னா டெஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸை மட்டும்தான் கூப்பிடுவோம், அப்ளை பண்ணுற எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கேன்வாஷிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட், மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரிஜெக்டட் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு அனுப்புகிறப்போ கீழே மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரிஜெக்டன் தான். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/5/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். பை போஸ்ட், ஓகேங்களா? தபால் மூலியமாக தான் அனுப்பணும், நீங்கள் வேறு எதுலேயுமே அனுப்ப முடியாது. அனுப்புறதுக்கான அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். சரி வாங்க வேலைவாய்ப்பை பற்றி தகவலை பார்க்கலாம். என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பிக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. லெவல் 6ல் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ மறக்காமல் நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்புங்க. உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. தபால் மூலிமா மட்டும்தான், ஆர்டினரி போஸ்ட் மூலிமா தான் அனுப்ப முடியும். 13/5/2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் காலசக்திரா ஃபவுண்டேஷன், திருவண்ணாமூர், சென்னை 600041 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நார்மல் தபால் மூலிமா அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.